Hi friends, நமஸ்காரம். பிஸ்டுடியோட புதிய வீடியோக்கு எல்லாருக்கும் ஸ்வாகதம். இந்த வீடியோவும் போன வீடியோ மாதிரி ஒரு சின்ன எடிட்டிங் டிப்ஸ் தான். நம்ம இந்த வீடியோட பிகினிங்கில் பார்த்த மாதிரி ஒரு பவுன்சிங் டெக்ஸ்ட் எப்படி செட் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பிகினிங்கில் பார்த்த மாதிரி ஒரு பவுன்சிங் டெக்ஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு நமக்கு அந்த பவுன்சிங் டெக்ஸ்ட் ஒன்று க்ரியேட் செய்யலாம். அந்த மாதிரி பவுன்சிங் டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த டைட்டில்ஸில் போய் ஒரு நார்மல் டைட்டில் ஒன்று ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம். இப்போ இதுன்ற பேர் ஒன்று சேஞ்ச் பண்ணணும். நான் அதில் ஒரு துபாயில் உள்ள ஒரு வீடியோ வைக்கிறேன், அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஒரு டைட்டில் க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் வீடியோக்கு எது மேட்சோ அந்த மாதிரி ஒரு டைட்டில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்போது இது ஓகே, நைட் லைஃப் இன் துபாய், அது நைட் எடுத்த ஒரு வீடியோ தான். இப்போ இந்த இதில் நம்மளை லெட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். இது சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் தான், நான் வைக்கிறது தான் நீங்களும் வைக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு எந்த மாதிரி டைப் லெட்டர் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஸ்டைலுக்கு இது மாற்றிக்கலாம். ஓகே, நான் இது செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தா இது கலர் ஒன்று சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஒயிட் இருக்கிறத வேறு கலரில் மாற்றலாம். பிளாக்கை தவிர நீங்கள் வேறு எந்த கலர் வேணாலும் இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த க்ரீன் மேட்டு, ப்ளூ மேட்டு அந்த மாதிரி நம்ம அந்த பிளாக்கை க்ரோமா கீ பண்ணி ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுவோம். அப்போ அந்த லெட்ரு பிளாக்காக இருந்துச்சுன்னா அதுவும் எரேஸ் ஆகி போயிடும். அதனால் பிளாக்கை தவிர நீங்கள் வேறு எந்த கலர் வேணாலும் இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அது ரெட்டும் பார்டர் இந்த மாதிரி ஒயிட்டு அது கிளியர் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அனிமேஷனில் இந்த மாதிரி கீழே நம்ம டவுன் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஆப்ஷன் வரும். அதில் இந்த அப் டவுன் 2 இதுதான் கரெக்டான செட்டிங்ஸு. இது தான் வைக்கணும், அப்புறம் தான் நம்ம நினைக்கிற அந்த எஃபெக்ட்டு கிடைக்கும். இப்போ இதை செட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து நம்ம அந்த எஃபெக்ட் அந்த ஆப்ஷனில் போய் அதில் அந்த ஷேக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இந்த மைல்டாக ஷேக் ஆகிற ஒரு எஃபெக்ட் இது, அதை நம்ம அந்த லெட்டருக்கு மேலே கொண்டாந்து போஸ்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், அந்த வீடியோ ஒன்று நார்மலாக வராமல் ஒரு சின்ன ஒரு ஷேக் ஆகிறத பார்க்கலாம். இதுதான் ஒரு பவுன்சிங் எஃபெக்ட்டு. இனி இப்போது சிங்கிள் டைட்டில் போதும் அப்படின்னா இது போதும். இல்லை நீ 2-3 டைட்டில் ஆட் பண்ணணும்னா இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை நம்ம ஒவ்வொரு தடையும் அந்த கலர் சேஞ்ச் பண்ணணும், அந்த பார்டர் கலர் மாற்றணும், அப்புறம் அனிமேஷன் அந்த வீடியோவில் செட் பண்ணணும். இப்போ இந்த இதில் அந்த இதெல்லாம் தேவையில்லை. அந்த லெட்டர்லாம் டெலீட் பண்ணிவிட்டு நமக்கு புதிய அந்த டைட்டில் ஒன்று வச்சோம்னா போதும், அந்த சேம் எஃபெக்ட்லேயே இதுவும் வந்துடும். இப்போ அந்த மைல்டாக ஷேக் ஆகிற ஆப்ஷனையும் நம்ம அந்த 3 டைட்டிலுக்கு மேலேயும் வர்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் வீடியோக்கு மேட்சான உள்ள ஒரு டைட்டிலை வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு அந்த பவுன்சிங் டைட்டில் கிடச்சிருச்சு. இதை ஒன்று அவுட்புட் எடுத்துக்கலாம். நல்ல ரெசல்யூஷன்லேயே இந்த வீடியோ ஒன்று அவுட் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு நமக்கு அந்த மெயின் வீடியோவும் இந்த டைட்டில் வீடியோவும் நம்மளோட டைம்லைனுக்கு கொண்டு வரலாம். இதுவும் இந்த டைட்டிலும் இது 2 தான் இப்போ நமக்கு தேவை. இது 2 கீழே அந்த எடிட்டிங் அந்த இதுக்கு கொண்டு வரலாம். இப்போ அந்த மெயின் வீடியோவை நம்ம கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த டைட்டில் வீடியோ வர்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெயின் வீடியோவுக்கு மேலே அந்த டைட்டில் வர்ற மாதிரி வச்சாச்சு. இப்போ மேலே பார்த்தோம்னா ஃபுல் பிளாக்கும் நம்ம அந்த லெட்ரு மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த டைட்டில் அந்த வீடியோ செலக்ட் பண்ணும்போது அந்த மாதிரி ஆப்ஷன் வரும். அதில் அந்த க்ரோமா அதில் போய் அந்த பிளாக்கை ஃபுல்லாக எரேஸ் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி செஞ்சாலே போதும். அந்த பென் எடுத்து இங்கே வச்சோம்னா போதும், ஃபுல் பிளாக் எரேஸ் ஆயிரும். இனி நம்ம வீடியோக்கு மேலே அந்த டைட்டில் ஒன்று எப்படி பவுன்ஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ சின்ன ஸ்க்ரீனாக இருக்கிறனால எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. இதை நமக்கு ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.